திருப்பரங்குன்றம் தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் தர்கா தரப்பில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க தனி நீதி இடைக்கால ரத்து செய்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என முடிவு செய்த பட்டியலிடப்பட்ட நிலையில் விசாரணைக்கு உகந்த என கோரி மனுவை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி மாணிக்கமூர்த்தி என்பவர் திருப்பரங்குன்றம் கத்தூரி விழாவை நடத்த தடை கோரி வழக்கினை தாக்கல் செய்தார். அதில் வழக்கை விசாரித்து தனி நீதிபதி ஸ்ரீமதி தர்கா தரப்பில் 11 தாக்கல் செய்த உத்தரவோடு கந்தூரி நடத்தக்கூடாது, 50 பேர் மட்டுமே சந்தனக்கூடு பங்கெடுக்க வேண்டிய இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். இந்த நிலையில் ஒசிகான் என்பவர் வேண்டும் மதுரை அமர்வில் திருப்பரங்குன்றம் தர்கா தரப்பில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவில் சுமார் 3000 முதல் 4000 பேர் பங்கேற்பார். ஆனால் தனி நீதிபதி 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டார். மனதார அதுபோன்ற எந்த கோரிக்கையும் முன்வைக்காத நிலையில் இத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏற்கத்தக்கதில்லை. ஆகவே தனி நீதிமன்றத்தை ரத்து செய்ய கோரி உத்தரவை வழக்கில் தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என முடிவு செய்வதற்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் அமர்வு தான் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனி நீதிபதி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோரப்படாத நிவாரணத்தை வழங்கியிருக்கார். இந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவை காண்பித்து வருங்காலங்களில் இதே கட்டுப்பாடு விதிக்க முடியாது. ஆகவே தனி நீதி உத்தரவை ரத்து செய்ய கோரினார். அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே தீவுத்தூணில் தீபமேற்று தொடர்பான வழக்கில் திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட மலை என்பதால் மலை மேல் செல்பவர்கள் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக காவல்துறையும் தொல்லியல் துறையும் முடிவு செய்ய இயலும் என உத்தரவிட்டார். அதனை மீறி தனி நீதி உத்தரவை பிறப்பிக்க இயலாது. அதோடு தனி நீதிபதி இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். இந்த வழக்கு அடுத்த விசாரணையின் போது அந்த விவரங்கள் தனி நீதிபதி வைங்கல குறிப்பிட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்த கூறிய தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.